வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் திஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸில் என்ன ரொம்ப விசேஷமான செய்தி அப்படின்னா, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மூலியமா இந்த மனித குலத்திற்கே ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு, ஒரு கிஃப்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன்ஸ் 8th சாப்டர்ல அப்படியே வாசிச்சுக்கிட்டே வரும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் மூலியமா நம்ம எல்லாருக்குமே டிவைன் சன்ஷிப் ஆர் டிவைன் அடாப்ஷன், தமிழில் ரொம்ப அழகா எழுதியிருக்கும். இந்த 15வது வசனத்தை வாசிக்கும் போது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவுக்கும் பிதாவுக்கும், கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு இருக்கு. அது என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிள்ளையாக இருக்கிறார், பிதா தகப்பனாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற இந்த உறவு மனித குலத்திற்கே கிறிஸ்து மூலியமா பிதா தந்தல் இருக்கிறாராம். வாவ்! இதோட தி கிரேட்டஸ்ட் வண்டர்ஃபுல்லான நியூஸ் வேற எதுமா இருக்க முடியுமானா டெஃபினட்டா இருக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தது மூலியமா மனித குலத்துல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது. இதெல்லாமே ரைட், இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். பட் இது எல்லாத்துக்கும் மேலான விஷயம் என்னன்னா, கிறிஸ்து மூலியமா இந்த உலகத்தில் இருக்கிற மனித குலத்திற்கு, அதாவது பேசிட்டு இருக்கிற எனக்கு உங்களுக்கு யாவருக்குமே புத்திர சுவிகாரத்தின் ஆவிய, ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், ஸ்பிரிட் ஆஃப் டிவைன் அடாப்ஷன் பரலோகத்திலிருந்து நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா த்ரூ திஸ் கிரைஸ்ட். சோ ஆகையினால இந்த பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அதே உறவு, இயேசுவுக்கு எப்படி பிதாவுக்கும் அவருக்கும் எப்படிப்பட்டதான ஒரு உறவு இருக்குதோ, அதே உறவு எனக்கும் உங்களுக்கும் அதே ஈக்குவல் லெவல்ல, எங்கேயும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இயேசுவுக்கு எப்படி பிதாவோ அதே மாதிரி எனக்கும் பிதா அப்படியாக இருக்கிறாராம். இயேசுவுக்கு எவ்வளவு அந்த தகப்பன்ற அந்த உரிமை எல்லாம் பிதா கிட்ட இருக்குதோ, அதே உரிமை எனக்கும் உங்களுக்கும் இருக்குதான். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது இந்த லால தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக, அந்த நாமத்தை சொல்றதுக்கே என்ன பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்த அந்த கால சூழ்நிலை, த்ரூ கிரைஸ்ட் மூலியமா, இந்த கிருபையின் மூலியமா நமக்கு அவருடைய நாமங்களை சொல்றது மாத்திரமல்ல, அவர் அப்பான்னு சொல்ற அந்த உரிமை, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கிறிஸ்து மூலியமா நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா. இதோட வண்டர்ஃபுல்லான நற்செய்தி, குட் காஸ்பல் வேற ஏதாவது இருக்க முடியுமானா வேற எதுவும் இருக்க முடியாது. வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் கிறிஸ்மஸ்? நம்ம எல்லாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கிறிஸ்து மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிதா எப்படியோ அப்படிதான் உங்களுக்கும், கிறிஸ்துவுக்கு பிதா எப்படியோ அப்படிதான் எனக்கும் அப்படின்றதான் வேதத்தின் முக்கியமான வண்டர்ஃபுல்லான குட் நியூஸாக காணப்படுகிறது. ஆகையினால இந்த சத்தியத்தின் வெளிச்சம் இந்த சீசன்ல உங்களுடைய சிந்தையை மறுரூபப்படுத்துவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்றேன். ஷாலோம், ஹாப்பி கிறிஸ்மஸ்.